والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين. الله سبحانه وتعالى ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆத் கூட்டத்துக்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் தொடராக பேசுகிறார். இன்றைய நாளையில் விசேட தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு தலைப்பு தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் சம்பந்தமான விடயங்களை பேசிவிட்டு நாம் இந்த ஆயத்துடைய தஃப்சீருக்குள் நாம் நுழைவோம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரத் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது புதிய முஸ்லீம்களின் ஆண்டு தொடங்கி இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை, ஹிஜ்ரத்தை நல்ல முறையில் அமைதியாக வாசிப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. நல்ல விடுமுறை, வீடுகள் இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு கூட செல்வது கிடையாது, பிள்ளைகளுக்கு பாடசாலைகளும் கிடையாது. வீடுகளில் உட்கார்ந்து இந்த காலத்திலாவது ஹிஜ்ரத் என்றால் என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத்துடைய பாடத்தையாவது சகோதரர்களே சற்று படியுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து பாசைகளிலும் ஹிஜ்ரத் இருக்கிறது. தமிழ் பாசையில் வேணுமா, ஆங்கிலத்தில் வேணுமா, சிங்களத்தில் வேணுமா? ஏனென்றால் வாசிக்கக்கூடிய சமூகம் நாம் தான். நமக்கு இறக்கப்பட்டதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். வாசிங்க, ஓதுங்க, படிங்க என்று இறக்கப்பட்ட ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டதுதான். சொல்லுவாங்க உம்மத்து இக்ரா லா இக்ரா. இக்ரா என்ற வார்த்தை இறக்கப்பட்ட சமூகம் இன்னும் வாசிக்க தொடங்கவில்லை. ஹிஜ்ரத்தை மாத்திரம் வாசித்தால் உள்ளத்துக்கு ராஹத்தாக இருக்கும். ஹிஜ்ரத்துடைய விடயங்களை படித்தால் அது உள்ளத்துக்கு அமைதியை தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால் 8வது சூரா 30வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. அல்லாஹ் சொல்றான், وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا. நபியே, உங்களை நிராகரித்த இந்த காஃபிர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள், உங்களுக்கு சூழ்ச்சி செய்ய பார்க்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மாத்திரமல்ல சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சியுடைய 3 வகைகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்வதற்கான 3 விடயங்களை மேற்கொண்டார்கள். ஒன்று, லியுஸ்பிதூக
நபியே உங்களை சிறை கைதியாக வைப்பதற்கு சூழ்ச்சி செய்கிறார்கள். இது யாருக்கு? இந்த உம்மத்துக்கே உலகத்துக்கே நலவை நாடுவதற்கு வந்தவருக்கு. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறையில் வைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் முதலாவது. அல்லது அல்லது உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றார். மூணாவது அல்லது நீங்க வாழக்கூடிய இந்த மக்காவை விட்டு உங்களை வெளியேற்றதுக்கு முயற்சி பண்றார், சூழ்ச்சி செய்யறார். அப்ப இந்த மூன்று சூழ்ச்சியும் உலக முடிவு வர நல்லடியார்களுக்கு நடக்கும். நடக்காது என்றெல்லாம் கற்பனை பண்றதுதான் எங்களுடைய பிழை, எங்களுடைய தவறு. அதுதான் இந்த மூன்று சூழ்ச்சியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். முதலாவது சூழ்ச்சி என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டார். லியுஸ்பிதூக, நபியே உங்களை சிறையில் அடைப்பதற்கு. அல்லது அவ் யக்துலூக, அல்லது உங்களை கொலை செய்வதற்கு. அவ் யுக்ரிஜூக, அல்லது உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவதற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் வயம்குரூன், அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். வயம்குருல்லாஹ், அல்லாஹ்வும் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்வான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் சூழ்ச்சி செய்பவர்களில் சிறந்தவர். எல்லோருக்கும் அல்ல, சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் சிறந்தவர். அப்ப இந்த ஆயத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் சம்பந்தமாக தெளிவுபடுத்தக்கூடிய ஆயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரையில் சகோதர சகோதரிகளே, ரெண்டு வகையான ஹிஜ்ரத் இருக்கு. ஒன்று அமைதியை தேடி ஹிஜ்ரத் செய்வது. முஸ்லிம்கள் ஹபஷாவுக்கு சென்றதை போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி ருக்கையாவோடு ஹபஷாவுக்கு சென்றார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் ஈமானுடைய ஹிஜ்ரத். ஈமானுடைய ஹிஜ்ரத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத். அப்ப ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரம் என்றா முஸ்லிம்களுடைய வரலாறு என்ன? எந்த ஒரு முஸ்லிமும் இந்த வரலாறை தெரியாமல் இருக்க முடியாது. அந்த அளவு தெளிவான வரலாறு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 ஆண்டுகள் தன்னுடைய பிறந்த ஊராகிய மக்காவில் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது முடிவு எடுக்கிறார்கள், மக்காவில் வாழ முடியாது. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கனவிலே காட்டுகிறான், ஈச்ச மரங்கள் நிறைந்த ஒரு ஊருக்கு நீங்கள் போகிறீர்கள். நபி அவர்கள் நினைத்தார்கள் அது ஹஜர் என்ற ஊராக இருக்குமோ. அல்லாஹ் அதைத்தான் மதீனாவாக அல்லாஹ் ஆக்கினான். இந்த மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் சும்மா ஹிஜ்ரத் செய்ய முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்துடைய விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் நபிக்கு கூறி காட்டிருந்தான். அது மாத்திரமல்ல, சூரத்துல் கஹ்ஃபை அல்லாஹ் இறக்கி 7 வாலிபர்கள் ஹிஜ்ரத் செய்த சம்பவங்களை எல்லாம் அல்லாஹ் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருந்தான். இந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய 13ஆம் ஆண்டுதான் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அதற்கு முன்னால் நுபுவத்துடைய 11, நுபுவத்துடைய 12, நுபுவத்துடைய 13
இந்த 3 ஆண்டுகளும் நபி அவர்கள் ஹிஜ்ரத்தை திட்டமிட்டார்கள். ஹிஜ்ரத் திட்டமிட்ட ஒரு பிரயாணமே தவிர திடீரென்று நடந்த பிரயாணம் அல்ல. மதீனாவில் வாழ்ந்த ஹிஜ்ரி அதாவது நுபுவத்துடைய 11ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 6 பேர் சந்திக்க வந்தார்கள். அதில் முக்கியமானவர் தான் அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன், இரண்டாவது அவுஃப் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன், மூன்றாவது ராஃபி' பின் மாலிக் ரலியல்லாஹு அன், நான்காவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன், ஐந்தாவது குத்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன், ஆறாவது உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன். இந்த 6 பேரும் தான் ஹிஜ்ரத்துடைய முதல் கர்த்தாக்கள். இந்த 6 பேரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த நேரம்தான் நுபுவத்துடைய 12ஆம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள். மதீனாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனிதராக மதீனாவுக்கு அனுப்பியது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள். முஸ்அப் பின் உமைருக்கு சொல்வது முக்ரி, குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவர். முதலாக ஹிஜ்ரத் செய்தவர் யார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முஸ்அப் பின் உமைர் தூதுவராக சென்றார். அப்துல்லா பின் உம்மி மக்தூமையும் நபி அவர்கள் தூதராக அனுப்பி வைத்தார்கள். முதலாக முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்தவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சலமா, உம்மு சலமா, சலமா மிக பிரபலியமான சம்பவங்களுடைய சம்பவம். இந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாக ஹிஜ்ரத் செய்தவர் என்பதாக வரலாறுகள் பேசுகிறது. நுபுவத்துடைய அதாவது 13ஆம் ஆண்டு 73 ஆண்களும் 2 பெண்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பிய அந்த பெருமதியை உணர்ந்தார்கள். எந்த அளவு திட்டமிட்டார்கள் ஹிஜ்ரத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் 73 ஆண்கள் 2 பெண்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அனைவர்களையும் உருவாக்கி இருந்தார் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 73 பேருக்குள் இருந்து 12 விசுவாசிகளை தேர்ந்தெடுத்தார்கள். சகோதர சகோதரிகளே, சில நிறுவனங்கள் விழுவதை பார்க்கின்றோம். சில கட்சிகள் தலைமத்துவத்துக்கு விசுவாசம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சில மதரசாக்கள் மூடப்படுவதை பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? வெளியில் இருக்கும் விரோதிகள் அல்ல, அதற்குள் இருக்கும் உள்ளே இருக்கும் குள்ள நரிகள் தான். அது பெரும் சபைகளாக இருந்தாலும் சரி, உலமாக்களின் சபைகள் கூட, பெரும் அரசியல் கட்சி கூட, பெரும் மதரசாக்கள் கூட விழுந்ததற்கான வரலாறு என்ன தெரியுமா? உள்ளே இருந்த குள்ள நரிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே குள்ள நரிகள் உருவாகி விடாமல் 12 நுகவாக்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு 12 ஹவாரியிங்களை தேர்ந்தெடுத்தார்களோ, ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது, ஒரு கம்பெனியை நடத்தும் பொழுது, ஒரு மதரசாவை நடத்தும் பொழுது விசுவாசிகள் தேவை என்பது நபியுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து விளங்கக்கூடிய பாடம். நீங்கள் 10,000 உலமாக்களை சேர்த்தாலும் அதற்குள் விசுவாசிகள் இல்லாவிட்டால் அதற்குள் நுழையக்கூடாது. 12 பேரை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 12 பேரும் யார் தெரியுமா? ஒன்று அஸ்அத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ராஃபி' பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது சஅத் பின் ரபீ' ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது ஸஅலபத் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஏழாவது பரா இப்னு மஅரூர் ரலியல்லாஹு அன்ஹு, எட்டாவது அப்துல்லா பின் அம்ர் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, ஒன்பதாவது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, பத்தாவது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, 11வது சஅத் இப்னு கைஸமா ரலியல்லாஹு அன்ஹு, 12வது ரிஃபாஅத் இப்னு அப்துல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் இந்த 12ஐயும் சொல்கிறேன் என்றால், இன்று பல நிறுவனங்கள் மூடு விழா கண்டுவிட்டது. ஏன்? தலைமத்துவத்துக்கு விசுவாசம் கிடையாது.
தலைமத்துவத்துக்கு விசுவாசம் கிடையாது. பக்கத்தில் இருப்பவர்களே குழி தோண்டுவது தலைமத்துவத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படியுங்கள். ஒரு கம்பெனி விழுகிறதா, ஒரு தலைமத்துவம் விழுகிறதா, ஒரு சமூகம் விழுகிறதா, இது போன்ற குள்ள நரிகள் வந்து விடக்கூடாது. 12 விசுவாசிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். ஏன்? மதீனாவுக்கு செல்ல வேண்டுமே, அங்கு விசுவாசிகள் தேவை. விசுவாசிகள் இல்லாத இடத்தில் ஒரு நாளும் கால் வைத்து விடக்கூடாது. இப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், முஸ்லிம்களே நீங்கள் மதீனாவுக்கு புறப்படுங்கள். அப்பொழுது மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்ற பெயர் இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த முழு சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். இதில் விசேடமான 3 சம்பவங்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்கிறேன். சுஹைப் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத், சுஹைப் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத். இரண்டாவது ஹஜ்ரத் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிஜ்ரத். மூன்றாவது உமர் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத். வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுந்த இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் நடந்த ஹிஜ்ரத்துகள் தான் இது. நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலே சுஹைப், அபூ சலமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹிஜ்ரத் எவ்வாறு நடக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது என்ன செய்யலாம் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த திட்டம்தான் தாருன் நதுவா என்ற இடத்திலே காஃபிர்களுடைய பார்லிமெண்ட் தாருன் நதுவா. இந்த தாருன் நதுவாவிலே அவர்களுடைய ஒன்று கூடல் நடக்கின்றது. எப்பொழுது நடக்கின்றது? அதாவது வியாழக்கிழமை நடக்கின்றது ஒன்று கூடல். வியாழக்கிழமை சஃபர் மாதம் 27ஆம் பிறை நுபுவத்துடைய 13ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 662ஆம் ஆண்டு இந்த தாருன் நதுவா என்ற அவர்களுடைய பார்லிமெண்டிலே இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். என்ன செய்யலாம்? இந்த ஒன்று கூடலிலே மிக முக்கியமான 13 தலைவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். 13 தலைவர்கள் இந்த ஒன்று கூடல் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். இந்த 13 தலைவர்களில் அதிகமானவர்கள் பதிரிலே கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் இந்த 13 நாங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லா காலத்துக்கும் இஸ்லாத்துக்கு விரோதிகள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த இந்த 13 விரோதிகள் சேர்ந்துதான் இந்த திட்டமிட்டார்கள். முதலாவது விரோதிதான் உத்பா, இரண்டாவது விரோதிதான் ஷைபா. விரோதிகளுடைய பெயர்களை விளங்கிக் கொள்ளுங்கள். விசுவாசிகள் 12 பேருடைய பெயரை சொன்னதை போல் விரோதிகள் 12 பேர் இருந்தார்கள். ஒன்று உத்பத் இப்னு ரபிஆ, இரண்டாவது ஷைபா, மூன்றாவது துஐமத் இப்னு அதி, நான்காவது அபூ சுஃபியான் பின் ஹர்ப், ஐந்தாவது ஜுபைர் பின் முத்இம், ஆறாவது ஹாரிஸ் பின் ஆமிர், ஏழாவது நதுர் பின் ஹாரிஸ், எட்டாவது அபுல் புக்தரி, ஒன்பதாவது ஜம்அத் இப்னு அஸ்வத், பத்தாவது ஹக்கீம் பின் ஹிசாம், 11வது தான் ஆகப்பெரிய ஷைத்தான் அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், 12வது நபி, 13வது முனப்பி, 14வது உமையத் இப்னு ஹலஃப். இந்த 14 பேருடைய தலைமையில்தான் தாருன் நதுவாவுடைய பார்லிமெண்டிலே ஆலோசனை நடக்கின்றது. இந்த 14 பேரில் விசேட அம்சம் என்னவென்றால் 11 பேரை அல்லாஹ் பதிரிலே நாசமாக்கி காட்டினான். இந்த 14 பேரில் 11 பேரை அல்லாஹ் பதிரிலே நாசமாக்கினான். 3 பேரை தவிர. யார் யார்? அபூ சுஃபியான், ஹக்கீம் பின் அதாவது ஹிசாம், ஜுபைர் பின் முத்இம். இந்த 3 பேரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த 14 பேரில் 11 பேரை அல்லாஹ் பதிரிலே நாசமாக்கினான். இன்று யாரெல்லாம் இஸ்லாத்தின் விரோதிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லாவிட்டால் அல்லாஹ் நாசமாக்கி காட்டுவான் என்பதற்கு பெரிய ஒரு பாடம் இது. இந்த ஆலோசனை சபைக்கு இப்லீஸ் வந்திருந்தார். அதுதான் இந்த இடத்தில் ஆச்சரியமானது. இப்லீஸ் எப்படி வந்திருந்தான்? பெரிய ஒரு மகானுடைய தோற்றத்திலே வந்திருந்தார்.
மகானுடைய தோற்றத்திலே வந்து ஆலோசனை நடக்கிறது. என்ன செய்வது? இவரை கட்டி ஜெயில வைப்போம் சிலர் சொல்றார். இன்னும் சிலர் சொன்னாங்க, இல்ல இவரை ஊரை விட்டு வெளியாக்குவோம். எந்த ஐடியாவும் எடுபடல. கடைசி முடிவு வருது என்ன தெரியுமா? அபூஜையில் சொல்றான், ஒவ்வொரு கபீலாலிருந்தும் ஒரு ஆள் எடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டை சுத்தி நாங்க நித்தாட்டுவோம் இரவு நேரம். இவர் வெளி வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்வோம் என்ற திட்டம் முடிவெடுக்கப்படுகிறது. மனிதர்கள் ஒன்றை முடிவெடுப்பார்கள், அல்லாஹுடைய தத்பீர் திட்டம் வேறாக இருக்கும். அல்லாஹ் தானே பெரும் சூழ்ச்சிக்காரன். திட்டமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொல்ல வேண்டும். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அறிவித்தார், யா ரசூலல்லாஹ், உங்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், நீங்கள் இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியிறங்க வேண்டும். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி அவர்களும் தான் வீட்டுக்குள் இருந்தார்கள். இரண்டு பேரும் தான் வீட்டுக்குள் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய விரிப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்கும்படி சொன்னார்கள். தூங்கும்படி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலி, என்னுடைய அமானிதங்கள் கொஞ்சம் இருக்கிறது, இந்த அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு நீங்களும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியிறங்குகிறார்கள். வீட்டை விட்டு வெளியிறங்கும் பொழுது பார்க்கிறார்கள், பெரும் ஒரு படை வீட்டை சுத்தி நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய ஆயத் என்ன? அவனை இவர்களையும் பார்த்து, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வமின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்ஸிரூன். நபி அவர்கள் ஒரு புடி மண்ணை எடுத்து, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون என்று ஓதி அப்படியே எறிந்தார்கள். எல்லோருடைய கண் பார்வைகளும் அப்படியே மறைந்து விட்டது. எவ்வளோ பெரிய சூரா யாசீன், எவ்வளோ பெரிய சூரா யாசீன், எத்தனை விடயத்துக்கு மருந்து சூரா யாசீன். பெருமதி தெரியாததால் யாசீன ஓதுறது கிடையாது. சக்கராத்ல இருக்கிற மனிதனிடம் யாசீன ஓதுங்க இருக்கிறார். ஏன்? வேதனை குறையும். நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து போறாங்க. யாருடைய வீட்டுக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமயம் சுத்தி இருந்த காபீர்கள் வீட்டை தட்டுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்தா கேட்டாங்க, எங்க முஹம்மத்? சொன்னாங்க, தெரியாது. என்ன செஞ்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பிடிச்சிட்டு போய் ஒரு நாள் சிறை கைதியாக வைத்திருந்தாங்க. அடித்தாங்க அலிக்கு. சொல்லுங்க, எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? சொன்னாங்க, தெரியாது. ஒரு நாள் வைத்திருந்து விட்டுதான் அவர்களை வெளியே விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றது எப்ப நடக்குது? இது நடக்குது சஃபர் மாதம் 27 செப்டம்பர் 12ஆம் தேதி 662ஆம் ஆண்டு. நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் சொன்னாங்க, அல்லாஹ் ஹிஜ்ரத் போகும்படி சொல்லிவிட்டான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தை அப்படித்தான் வைத்திருந்தார். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய 4 பரம்பரைக்கு சுஹ்பத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு லேசானவர் அல்ல.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமானவர் அல்ல. அல்லாஹ் உதவி செய்தான். சூரா தௌபாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். 40வது ஆயத் 9வது சூராவிலே இல்லா தன்சுரு ஃபகத் நஸரஹுல்லாஹ் إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها. الله சொல்றான், நீங்க உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இல்லா தன்சுரு, அல்லாஹ் உதவி செய்வான். நாங்க இப்ப யார உதவி எதிர்பார்த்து உலகத்துல வாழ்றோம்? எங்களுக்கு எல்லா பக்கங்கள்லையும் கஷ்டம் பிரச்சனை, எங்களுக்கு உதவி செய்யறவன் அல்லாஹ் மட்டும்தான். ஃபகத் நஸரஹுல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்தார். எப்பொழுது? இஸ் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை ரசூலை மறுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியாக்கிய பொழுது, சானியஸ்னைன், இரண்டு பேரில் இரண்டாமவர். ரெண்டு பேரை பத்தி சொல்ற. யார் ரெண்டு பேர்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அடுத்தது யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. சானியஸ்னைன் இத் ஹுமா ஃபில் கார், ரெண்டு பேரும் அந்த குகையில் இருந்தார்கள். எந்த காரண்ட நரபுல குகை. என்ன குகை? ஹிரா குகை இருந்துச்சு, சவுர் குகை இருந்துச்சு. சவுர் குகை ஆக உயரமான குகை. இத் யகூலு லிசாஹிபிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? லா தஹஸன், கவலைப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க. அப்ப கவலைவான அன்றைக்கு ஏன் கவலைப்படுறீங்க முஸ்லிம் சமூகமே? உங்களுக்கு என்ன கவலை? இந்த ஆயத்துகள், இந்த ஹிஜ்ரத்துடைய பாடங்கள் இதெல்லாம் படிச்சதுக்கு பிறகு கவலைப்படுறவன் முஸ்லிம் அல்ல. இவ்வளோ இக்கட்டான கட்டம், முழு குறைஷிகளும் முழு 14 தலைவர்களும் இப்லீஸோட சேர்ந்து திட்டமிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும் என்று தேடும் பொழுது அல்லாஹ் சொல்றார், லா தஹஸன், கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ மஅனா, எங்களோட யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். எங்களோட வேற ஒருத்தரும் இல்லை. முஸ்லீம்களோட வேற யாரும் இல்லையே. எங்களோட யார் இருக்கிறார்? யாரை நம்பி நாங்க களிமா சொன்னோம்? யாரை நம்பி உலகத்துல வாழ்றோம்? யாரை நம்பி தொழுறோம்? யாரை நம்பி வாழ்றோம்? இன்னல்லாஹ மஅனா, ஈமானுடைய பாடம் இதுதான். எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், சோதனையை போக்குவான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனதஹு அலைஹி, அல்லாஹ் நபி அவர்கள் மீது சகீனத்தை இறக்கினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, நீங்கள் பார்க்காத படைகளை கொண்டு உதவி செய்தார். சில உலமாக்கள் சொல்றாங்க, என்ன படை அது? செலந்தி படை, பொறாப்பட. ஹதீஸ் பலகீனமாக இருந்தாலும் ஆயத்தில் என்ன வருது? உங்களோட கண்களுக்கு தெரியாத படைகளை கொண்டு உதவி செய்தார். இது அல்லாஹ் சூரா தௌபாவில் 40வது ஆயத் 9வது சூராவில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த குகைக்குள் செல்கிறார்கள். அந்த குகையிலே இருந்து கொண்டு இப்பொழுது திட்டமிடுகிறார்கள். இந்த குகை மக்கா மதீனாவுடைய பாதையில் கிடையாது. இப்ப மதீனாக்கு போகணுமெண்டா, இப்ப கொழும்புல இருந்து கண்டிக்கு வரணுமெண்டா இடையில திஹாரில வரக்காப்பொலையில தானே போய் தங்கணும். நேர் ரோட் அப்படித்தானே. ஆனா நபி அவங்க தங்குறாங்க எங்க போய் தெரியுமா? பாணந்துறையில. ஏன் நபி அவங்க தங்குறாங்க? அட்டுலுகமையில போய். ஏன்? இது மத்த ரூட். எங்களுக்கு லேசா விளங்குறதா இருந்தா சொல்றேன்.
ஏன் தேடி வாரவங்க எப்படி தேடி வருவாங்க? இப்ப கொழும்புல இருந்து கண்டிக்கு வரணும் ஹிஜ்ரத்தண்டா கண்டி ரோட்ல தேடி வருவாங்க. திஹாரி வரக்கா போல அந்த இடங்கள்ல தானே வருவாங்க. ஆனா நபி அவங்க எங்க போய் தங்கினாங்க? எங்க பானந்தூர் அட்டுலுகாம சில நேரம் அப்படின்டா வேற ரூட்ல யமன் ரூட்ல போய் தங்குறாங்க. ஏண்டா சவுர் கொகை இருக்குது யமன் ரூட்ல. எவ்வளவு திட்டமிடப்பட்ட பிரயாணம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் எத்தனை நாள் தங்கினாங்க சவுர் கொகையில? 3 நாள் தங்கினாங்க. என்ன நாள்? ஹிஜ்ரத் தொடங்கின சவுர்கோ வெள்ளிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறு. இந்த 3 நாளும் 2 பேரும் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. இப்ப என்னடா ஹிஜ்ரத் என்ற ஹிஜ்ரி என்றதோட ஒரு முஸ்லிமுக்கு இது விளங்கும். விளங்காட்டி முஸ்லிம் அல்ல இவன். இவ்வளவு பெரிய வரலாறுகளை உள்ளடக்கியதுதான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் தங்கி இருந்தார்கள். தங்கி இருந்ததற்கு பிறகு இந்த நேரம் யார் போய் பார்க்கிறது? அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு மகன் இருந்தார், அப்துல்லா. இவர் போய் இரவையில தங்குவார் அவங்களோட. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தாங்க, ஆமிர் பின் ஃபுஹைரா, ஆடு மேய்க்கிற. இவர் ஆடுகளை கொண்டு போவார் பால கறப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரே ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா, அவங்களுக்கு தாத்துன் நிதாகைன் என்று சொல்றது. அப்துல்லா பின் ஜுபைருடைய உம்மா, அவங்களோட கபர் முஅல்லாவுல இருக்குது. 90 சொச்சம் வயசுல மௌத்தானாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? சாப்பாட சமைச்சு நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சாப்பாட கட்டுறது கொண்டும் இல்ல, அவங்களோட முந்தான இருக்கிறே முந்தானையில கட்டி கொடுத்தாங்க. அதான தாத்துன் நிதாகைன் என்று சொல்றது. அபூஜஹில் வந்து அஸ்மா கிட்ட கேட்டார், வாப்பா என்ன? ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லண்டா வருவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு அவரும் இல்லை. கேட்டான், எங்க உண்ட வாப்பா? தெரியாண்டாங்க. அரைஞ்சான் கண்ணத்துல. அவங்களோட காதுல போட்டிருந்த காது பூ மின்னி அப்படியே பறந்துட்டு. இதுல இன்னொரு விடயம் நடக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ குஹாஃபா வாரார். மகன் போயிட்டார்னு கேள்விப்பட்டு வந்து அஸ்மா கிட்ட கேட்கிறார், மகள் வாப்பா ஏதாவது பணங்கள் விட்டுட்டு போனாரா? இப்ப நீங்க வாழணுமே, வாப்பா உங்களை விட்டு போட்டு போயிட்டாரே. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு ஞானம் உள்ள பிள்ளைண்டா, அந்த நேரம் அவருக்கு கண் பார்வை இல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அந்த பணம் வைக்கிற இடத்துல அந்த கோப்பைக்குள்ள கொஞ்சம் கல்லுகளை போட்டு உசுப்பி காட்டினாங்க, வாப்பா பணம் வச்சுட்டு போயிருக்கிறார் அப்பா அப்படின்னு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் மிக முக்கியமான பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் அங்கு இருந்துவிட்டு இப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வழி காட்டுவதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறது? இப்ப மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணும், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். யாரை தேர்ந்தெடுத்தாங்க? முஸ்லிம தேர்ந்தெடுக்க இல்லை, வலிய காட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் அப்துல்லா பின் உரைக்கித் என்ற காஃபிர. ஒரு காஃபிருடைய நாட்டில் வாழும் பொழுது எங்களுடைய வேலைகளை அவர்களிடம் வாங்குவதும் ஒரு சீராவுடைய பாடம். சீராவுடைய ஒரு பாடம். எல்லா இடத்திலேயும் முஸ்லிமு கிட்ட மாத்திரமல்ல வேலை வாங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட ஞானி கிடையாது. இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துக்கு வழிகாட்டியாக நபி அவங்க எடுத்தது யார? அப்துல்லா பின் உரைக்கித் என்ற காஃபிர. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அடுத்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? முக்கியமான விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக மக்கள் பிரயாணம் செய்யும் பாதையில் நபி அவர்கள் செல்லவில்லை. இதுதான் முக்கியமான விடயம். வளமையான ரூட் எது? உங்களுக்கு போட்டோல வந்திருக்கும். வளமையான ரூட் எப்படின்னா, மக்காவிலிருந்து அடுத்த ஊர் வரும் ஷரீஃப் என்ற ஊர்.
நாங்க எல்லாம் பிரயாணம் பண்றோம், அதால தான் மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். அடுத்த ஊர் வரும் சரிஃப் என்ற ஊர், அடுத்த இரண்டாவது ஊர் வரும் உஸ்ஃபான், மக்கால இருந்து இரண்டாவது ஊர் வரும் உஸ்ஃபான், அதுக்கு பிறகு வரும் என்ன ஊர் சனியத்துல் கசால், நாலாவது ஊர் வரும் குதைத், அஞ்சாவது ஊர் வரும் அம்ஜ், இதுதான் எங்கட வளமையான ரூட். ஆறாவது ரூட் வரும் முஷல்லல், ஏழாவது ஊர் வரும் அப்படியே குலையா, எட்டாவது ஊர் ஜுஹ்ஃபா. ஹிஜ்ரத்துடைய அதாவது வளமையாக மக்கா மதீனா ரூட் அதுதான் எட்டாவது. ஒன்பதாவது ரூட் வரும் எது பத்ர், தரிக்கு மக்கா கதீம், அதுதான் பழைய ரோட் பத்ர். பத்ரை தாண்டினத்து பிறகு எங்க வரும் பத்ன் தி கதீர் வரும், அதுக்கு பிறகு வரும் எது ரௌஜா, அதுக்கு பிறகு வார ஊர் தான் துல் ஹுலைஃபா மதீனா கிட்ட, அதுக்கு பிறகுதான் குபா, அது பிறகு மதீனா முனவ்வரா, இதான் ரூட். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுறாங்க இந்த பாதையில போக கூடாது. அப்ப எந்த பாதையில போகணும்? நபி அவங்க திட்டமிட்டாங்க கடலோரத்தால போகும். ஜித்தால கடலோரம் இருக்குதா இல்லையா? ஜித்தால அப்பையும் கடல் இருந்துச்சு, 1400 வருடத்துக்கு முன்னாலே கடல் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க எங்க போவோம், உஸ்ஃபானுக்கு போய், அதாவது நபி அவங்க ஜபல் சௌர்ல இருந்து அப்படியே ஹுதைபியாக்கு போனாங்க. ஹுதைபியா பழைய ரோட், ஹுதைபியாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உஸ்ஃபானுக்கு போனாங்க. உஸ்ஃபான்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அம்ஜிக்கு போறாங்க, அடுத்த ஊர் அம்ஜ். அப்படியே நபி அவங்க என்ன செஞ்சாங்க, குதைத போறாங்க, குதைத் என்ற ஊர். குதைதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஹராருக்கு போறாங்க, அடுத்த ஊர் சனியத்துல் மிரார். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்ஃபா, லக்ஃபால இருந்து நபி அவர்கள் அதாவது தி கஸர் என்ற ஊர், அது பிறகு ஜதாஜித் என்ற ஊர் ரூட்ல விளங்கு உங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய் சனியத்துல் ஆயிர், அடுத்ததாக போய் பத்னு ரீம்ல போய் இறங்கி அப்படியே நபியோங்க கடல் ஓரத்தால குபாவை போய் அடைகிறார்கள். அப்ப பாதையில கூட திட்டமிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் சென்ற பாதையில் நபி அவர்கள் போகவில்லை, பாதையிலையும் திட்டமிடும் பொழுது இப்ப பாதையில என்ன நடக்குது, பாதையில நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? நபி அவர்களை கட்பாறைக்கு கீழே விரிப்புகளை விரிச்சு தூங்க வைப்பாங்க. நபி அவர்களை தூங்க வச்சு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒருவர் வாரார், ஆடுகள் எடுத்துக்கொண்டு. நபி அவங்க தூங்கிட்டாங்க, ஆட்டுடைய பாலை கறந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணத்துல நடந்து கொண்ட முறை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது பிரயாணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு மிக ஒழுக்கமான முறையில் நடந்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடக்குது. முதலாவது நாள் ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கி முதலாவது நாள் போய் தங்குறாங்க ஒரு கூடாரத்தில். யார கூடாரம் தெரியுமா? வரலாற்றில் மிக பிரபல்யம் அடைந்த ஒரு பெண் தான் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு மஅபத் என்று வரலாற்றில் பிரபல்யமான பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூடாரத்துக்கு போனதோட என்னடா வளமே அந்த கூடாரம் அடித்து வைத்திருப்பாங்க, பாதையில போறவங்க வாரவங்க தங்குறதுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு தங்கும் பொழுது நபி அவர்கள் கேட்டாங்க, ஆடு இருக்குதா உம்மு மஅபத், பால் கறந்து கொஞ்சம் பால் குடிக்கிறதுக்கு. ஏன்னா நபியுடைய ஆட்டு பால் குடிப்பாங்க, மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் தான் அதிகமாக குடிக்கிறது. வாங்கி குடிக்கணும் ஆட்டுப்பால்களை. ஆட்டுப்பாலுக்குள்ள கெமிக்கல் போடுறதல்ல, ஆட்டுப்பாலை நேரடியாக காய்ச்சி குடிக்கணும். ஆட்டுப்பால் இருக்குதா, ஆடு இருக்குதா? உம்மு மஅபத் சொன்னாங்க,
பால் கறக்கிற ஆடு ஒன்று இல்லையே எங்களிடத்துல, பால் கறக்காத ஆடு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. கறந்தா பால் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல பால் கறக்க அனுமதி தாரீங்களா உம்மு மஅபத்? நபியுடைய மூஜிசா வருது பிரயாணத்துல. சொன்னாங்க சரி, நஅம் பி அபி வ உம்மி அப்படின்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பால் மடியை தடவி விட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி துஆவை ஓதி கறக்க தொடங்கினாங்க. பால் வருது. உம்மு மஅபத் பால் குடிச்சாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பால் குடிச்சாங்க, எல்லாருமே பால் குடிச்சாங்க. பாலை குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பிரயாணம் போகணுமே மதீனா 500 கிலோமீட்டர். இப்பதான் முதல் நாள், கிட்டத்தட்ட 8 நாள் 7 நாள் பிரயாணம். மதீனாக்கு மக்கால் எத்தனை நாள் பிரயாணம்? இன்னொரு சம்பவம் இதுல விடுபட்டு என்னண்டா, நபி அவர்கள் மக்கா விட்டு வெளியிறங்கும் பொழுது ஒரு இடத்துல உயரமான இடத்துல நின்று கொண்டு மக்காவை பார்த்து அழுதார்கள். சொன்னாங்க, மக்காவே 53 வருடம் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு அந்த ஊரை விட்டு போறண்ட அழுக வராதா? உம்மாட கபர், உம்மா, இதே போல குடும்பம் எல்லாமே அங்க. சொன்னாங்க, என்னுடைய கூட்டம் என்ன வெளியேற்ற இல்லைண்டா மக்காவே, நான் போக மாட்டேன், நீதான் எனக்காக விருப்பமான ஊர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபதுடைய கூடாரத்துல பாலை குடிச்சிட்டு நபி அவங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு உம்மு மஅபதுடைய கணவர் அபூ மஅபத் வாரார். அவர் வந்தா வீட்டை பால் இருக்குது. ஏது பால் உம்மு மஅபத்? சொன்னாங்க, இப்படித்தான் ஒரு ஆள் வந்தாரு, இப்படி அவருடைய தோற்றம், அவரு பால் மடியை தடவினாரு, துவா ஓதினாரு, பால் வந்துச்சு. இப்ப அபூ மஅபத் கேட்டார், உம்மு மஅபத் எப்படி அவருடைய தோற்றம்? இதுதான் விசேட அம்சம். நபியுடைய சீராவுல ஷமாயில்ல ஒரு பெண் நபி அவர்களை எப்படி வர்ணித்தா என்பதில் உச்சகட்டம் இதுதான். அந்த வார்த்தை அழகு. சொன்னா லாஹிரல் வதாஅ, முதலாவது சொன்னா அப்லஜல் வஜ் ஹஸனுல் خلق لم تعبر ثجلا ولم تزر به سعلا وسيم قصيم في عينيه دعج وفي أشفاره وطف وفي صوته صحل وفي عنقه سطح أحور أكحل أزج أقرن شديد السواد الشعب إذا صمت علاه الوقار. ஒரு நாள் தங்கி இருந்து இப்படி வர்ணிக்கிறதுண்டா, ஒரு நாள் தான் தங்கி இருந்தது உம்மு மஅபதுடைய கூடாரத்துல. இதுக்கு மட்டும் ஒரு நாள் தேவை தர்ஜமா செய்ய. ஆனா அரப பாருங்க எப்படி இருந்து, இதா சமத அலாஹுல் வகார் வ இன் தகல்லம அலாஹுல் பஹா அஜ்மலுன் நாஸ் வ அபஹாஹும் மின் பஈத் வ அஹ்ஸனுஹு வ அஹ்லாஹு மின் கரீப் ஹுல்வுல் மன்திக் ஃபஸ்ல் لا نزر ولا هذر كأن منطقه خرزات نظم يتحذرن ربعة لا تقحمه عين من قصر ولا تشنوه من طول غصن بين غصنين فهو أنظر الثلاثة منظرا وأحسنهم قدرا له رفقا يحفون بي إذا قال استمعوا لقوله وإذا أمر تبادروا إلى أمره محفود ومحشود لا عابس ولا مفند. சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன், நபியுடைய முழுதை சொல்லி முடிச்சிட்டார். சொன்னாவ வெளிரங்கத்துல வெளிச்சமான முகம், அது அழகான படைப்பு, அவருடைய முகத்தில் எந்த விதமான கெட்டதுக்குரிய அடையாளமும் இல்லை. அவருடைய முகம் வசீம் கசீம், அவ்வளோ அழகானது. அவருடைய கண் அழகான கண், உதடுகள் சிவப்பானது, அவருடைய சத்தத்தில் ஒரு கம்பீரம், அவருடைய கழுத்து நீளமானது, அவர் சுருமா போட்டவரை போன்றிருப்பார்,
அவர் கம்பீரமானவர், அவருடைய முடிகள் எல்லாம் கருப்பானது. மௌனமாக இருந்தால் கண்ணியம் அந்தஸ்துடையவரை போன்று தோன்றும். பேச ஆரம்பித்தால் கௌரவம் அவருடைய நாவிலிருந்து வெளிவரும். மக்களிலே அழகானவர், தூரத்தில் இருந்து பார்த்தால் அவரை கண்டு மக்கள் சங்கை செய்வார்கள். நெருக்கமாக பார்த்தால் அவரை விட இனிப்பானவரை காண முடியாது. பேச்சில் இனிப்பானவர், உண்மையை பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுகள் எவ்வாறு தெரியுமா? ஒரு கோர்வையில் உள்ள மணிகளை போல் நேர் நேராக அவருடைய பேச்சுகள் தெளிவாக வந்து கொண்டே இருக்கும். மிக பழிக்கக்கூடிய நீளமும் அல்ல அவர், மிக கட்டையும் அல்ல அவர். அவர் அழகான கண்ணியமானவர். அவருடைய தோழர்கள் இருந்தார்கள், அவர் பேசினால் கேட்பார்கள், ஒன்றை ஏவினால் செய்வார்கள் என்று கணவனிடத்தில் வர்ணிக்கிறார். உடனே அபூ மாபத் சொன்னாரு, நீங்க சொல்ற இந்த தன்மைகளை பார்த்தா அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருக்குது. இது எங்க நடக்குது? ஹிஜ்ரத்துடைய முதல் நாள் தங்குற இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த பிரயாணத்தில் அடுத்த நிகழ்வாக நடக்குது விரோதிகளுடைய தொல்லைகள். ஒரு தொல்லைதான் சுராக்கத் பின் மாலிக் பின் ஜுஅஷும் உடைய தொல்லை. ஏனென்றால் மக்காவில் காபீர்கள் அறிவித்தல் செய்திருந்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பிடித்து வந்தால் நாங்கள் 100 ஒட்டகம் கொடுப்போம், அதற்கு பதிலாக நாங்கள் 100 ஒட்டகம் சன்மானமாக கொடுப்போம் என்று அறிவித்தல் கொடுத்ததோடு தான் இப்ப சுராக்கத் பின் மாலிக் பின் ஜுஅஷும் என்ன செய்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடிப்பதற்காக இப்பொழுது இவர் செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ராபிக் என்ற இடத்துக்கும் சாஹிலுல் பஹர் கடலோரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்பொழுதுதான் இந்த சுராக்கா வந்த பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பூமியை பார்த்து இந்த சுராக்காவுடைய குதிரையை பிடி என்றார்கள். பூமி அந்த குதிரையை பிடித்தது. சுராக்கா மன்னிப்பு கேட்டார். நீண்ட சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுராக்காவுக்கு என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் கேட்டார்கள், சுராக்கா, உனக்கு கிஸ்ராவுடைய காப்புகள் அணியிற ஆசை இல்லையா? சுராக்கா பிற்காலத்தில் உஹதுக்கு பிறகு இஸ்லாத்தை தழுவினார். மதாயினுடைய வெற்றி கிடைத்த பொழுது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுராக்கா பின் மாலிக்கை அழைத்து கிஸ்ராவுடைய காப்புகளை கையில் அணிவித்து நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொன்னது இப்பொழுதுதான் நடக்கிறது. சுராக்கா நபியுடைய ஹிஜ்ரத்துடைய இந்த பிரயாணத்தில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் இதுவும் ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால் சிலரை உருவாக்கி வைத்திருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல் மதீனாவின் விசுவாசிகளை போன்று மக்காவுடைய விசுவாசிகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த விசுவாசிகளில் சிலரை பற்றி சொல்கிறேன். ஏனென்றால் விசுவாசிகள் இல்லாவிட்டால் வலௌலா ரஹ்துக லரஜம்னாக சொன்னார்கள், உங்களுடைய விசுவாசிகள் இல்லை என்றால் உங்களை கல்லறிந்து கொலை செய்திருப்போம். எந்த ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் விசுவாசிகள் தேவை. நபி அவர்களுடைய விசுவாசிகளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு முதல் இடம் பிடித்தார்கள். நபியுடைய விசுவாசிகளில் இரண்டாவது இடம் பிடித்தவர்கள் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, உயிரை கூட நபிக்கு கொடுத்தார். ஜாஃபர் பின் அபி தாலிப் உயிரை கூட கொடுத்தார். அபு உபைதா பின் ஜர்ராஹ் நபி அவர்களை மதித்தவர்களில் இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம் தான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பணத்தால் விசுவாசமாக இருந்தார். நாலாவது வரலாற்றிலே காண முடியாத தியாகங்களை செய்த விசுவாசிகள் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய உயர்தர விசுவாசிகள். இதற்கு மாற்றமாக நபியுடைய காலத்தில் ஃபிரௌன்களால் விரோதிகளால் நோவினை கொடுக்கப்பட்டும் நபியோடு இருந்த விசுவாசிகள் பிலால் பின் ரபாஹ், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா
யாசிர், கஅப் ரலியல்லாஹு அன். அது மாத்திரமல்ல, நபிக்காக மக்காவை விட்டு ஹபஷாவை தேர்ந்தெடுத்த சக்ரான், ஷம்மாஸ், உம்மு ஹபீபா, ஹுனைஸ் பின் ஹுதாஃபா போன்ற விசுவாசிகள். அது மாத்திரமல்ல, நபி அவர்களோடே இருந்தவர்கள் லபீத், சுவைத் பின் சாமித், அபூதர் அல் கிஃபாரி போன்ற விசுவாசிகளை எல்லாம் நபி அவர்கள் உருவாக்கி விட்டுத்தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இது மக்காவிலே, மக்காவுக்கு வெளியே நபிக்கு தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்த யமனிலே துஃபைல் பின் அம்ர தௌசியுடைய குடும்பமே, கபீலாவே நபியுடைய விசுவாசியாக இருந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தம்பி உனைஸ், அவருடைய உம்மா கபீலாவுடைய அரவாசியே நபியுடைய விசுவாசிகள். நஜ்ரானுடைய கிறிஸ்தவர்களில் 20 பேர் லமாத் அஸ்தியுடைய கோத்திரம். இதே போல் பனு அப்துல் அஷ்ஹல், ஹபஷாவில் இருந்த நஜாஷி என்ற மன்னர் நபியுடைய விசுவாசிகள். இவ்வாறு நபி அவர்கள் விசுவாசிகளை உருவாக்கிவிட்டுத்தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்திலே அடுத்த நிகழ்வாக நடக்கிறது. என்ன நிகழ்வு தெரியுமா? புரைதா ரலியல்லாஹு அன்ஹு, புரைதா என்ற ஒரு சஹாபி இருக்கிறார்கள். புரைதா பின் ஹுசைப் அல் அஸ்லமி கூட்டத்துடைய தலைவர். இந்த பிரயாணத்திலே 80 பேரோடு வருகிறார். இவரும் நபி அவர்களுடைய கழுத்தை வெட்டுவதற்கு வந்தவர். நபி அவர்களுடைய கழுத்தை வெட்டினால் 100 ஒட்டகம் கிடைக்குமே என்ற ஆசையில் வந்தவர். நபி அவர்கள் பேசினார்கள். புரைதாவோடு இருந்த 80 பேர் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில் நடந்த அடுத்த நிகழ்வாக இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்திலே மதீனாவை அடையும் பொழுது நபி அவர்கள் ஜுபைரை சந்தித்தார்கள். ஜுபைர் யார்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மருமகன். ஜுபைரை சந்தித்தார்கள். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுபைர் ஷாமிலிருந்து வியாபாரத்துக்கு வந்து கொண்டிருந்தார். ஷாமிலிருந்து மக்காவுக்கு வரும் பொழுது அந்த பாதை தான் மதீனாவுடைய பாதை. இவர் வெள்ளை ஆடை கொண்டு வந்திருந்தார். அந்த வெள்ளை ஆடையில் ஒரு ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அணிவித்தார், மற்ற ஆடையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அணிவித்தார். 2 பேரும் வெள்ளை ஆடையை அணிகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை மேற்கொண்ட இந்த நீண்ட பிரயாணம், நபி அவர்கள் இப்பொழுது குபாவை வந்தடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முன்னால் வரக்கூடிய இடம் துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபாவுக்கு அடுத்த ஊர்தான் குபா. குபா என்ற இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை 8ஆம் திகதி ரபியுல் அவ்வல் மாதம், நுபுவத்துடைய 14ஆம் ஆண்டு, ஹிஜ்ரியுடைய முதல் ஆண்டு, செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி 622ஆம் நாள் நபி அவர்கள் வரலாற்று சாதனை படைத்த குபாவிலே ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா வ குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சகோதரர்களே, நீங்கள் துல் ஹுலைஃபாவிலிருந்து குபாவை நோக்கி செல்லும் பொழுது பாருங்கள், இந்த குர்ஆனுடைய ஆயத் எழுதப்பட்டிருக்கும். இந்த குர்ஆனுடைய ஆயத் எழுதப்பட்டிருக்கும். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின், யா அல்லாஹ் இந்த மதீனாவுக்குள் உண்மையாக நுழைவிப்பாயாக. வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின், மக்காவை விட்டு உண்மையாக வெளியேற்றுவாயாக. வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, எனக்கு உதவி செய்வாயாக. வ குல் ஜாஅல் ஹக், உண்மை வந்து விட்டது. வ ஸஹகல் பாத்தில், பாத்தில் அழிந்து விட்டது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபி அவர்கள் இந்த குபாவிலே போய் இறங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குபாவிலே திங்கட்கிழமை இறங்கினார்கள். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 4 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலே தங்கி இருந்தார்கள். குபாவிலே தங்கி செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? நபி அவர்கள் மஸ்ஜிது குபாவை கட்டினார்கள்.
இன்று பெரும் மஸ்ஜிது குபா, உங்களுக்கு தெரியும், மஸ்ஜிது குபாவுக்கு சென்றால் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். இந்த மஸ்ஜிது குபாவை நபி அவர்கள் இந்த 4 நாட்களுக்குள் கட்டினார்கள். திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன் குபாவிலே எங்கு தங்கினார்கள் அதுவும் வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குபாவிலே நபி அவர்கள் 9 வீடுகள் தயாரித்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் தங்குவதற்கு. அதில் குல்சூம் பின் ஹதுமுடைய வீட்டில் அல்லது சஅத் இப்னு ஹைஸமாவுடைய வீட்டிலே தான் நபி அவர்கள் அங்கு தங்கி இருந்தார்கள். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் தங்கிக் கொண்டிருந்துதான் இந்த மஸ்ஜிது குபாவை கட்டினார்கள். வியாழக்கிழமை வரைக்கும் குபாவில் தங்கிவிட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவிலிருந்து வெளியிறங்கி போகிறார்கள். சகோதரர்களே, மதீனாவுடைய வரலாறுகளை தெரிந்தவர்களுக்கு தெரியும். குபாவிலிருந்து நாங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நடந்து போயிருக்கிறோம். மஸ்ஜிது நபவிக்கு இப்பொழுது நபி அவர்கள் நடந்த அந்த பாதை செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி ஹஜ்ஜிலே நினைக்கின்றேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கடைசி ஹஜ்ஜிலே சுபஹ் தொழுது விட்டு நாம் இந்த பாதையால் நடந்து வந்தோம். இந்த நபியுடைய பாதையை பார்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை காலை அந்த இடத்தால் கடந்து போகும் பொழுதுதான் அந்த இடத்துக்கு பக்கத்திலே பனு சாலிம் பின் அவுஃபுடைய வீடுகள் வருகிறது. நபி அவர்கள் அந்த இடத்திலே முழு பேரையும் ஒன்று சேர்த்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் போனால் மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று வெள்ளை நிறத்தால் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த இடத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜும்ஆ தொழுவிக்கிறார்கள். இந்த இடத்திலே குபாவிலே ஜும்மாவை தொழுதுட்டு போயிருக்கலாமே, இல்லை. நபி அவர்களுக்கு தேவை ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் ஜும்ஆ அமைந்திருக்கும் இடம் பனு சாலிம் பின் அவுஃபுடைய இடம். அந்த இடத்திலே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ தொழுதார்கள். நபி அவருடைய முதல் குத்பா என்ன ஓதினார்கள் அது கூட வரலாறுகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அஹ்மதுஹு வ அஸ்தஈனுஹு வ அஸ்தக்ஃபிருஹு وأستهدي وأؤمن به ولا أكفره وأعادي من يكفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أرسله بالهدى والنور والموعظة على فترة من الرسل وقلة من العلم وضلالة من الناس وانقطاع من الزمان ودنو من الساعة وقرب من الأجل. من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فقد غوى وفرط وضل ضلالا بعيدا. وأوصيكم بتقوى الله فإنه خير ما أوصي به المسلم أن يحثه على الآخرة وأن يأمره بتقوى الله فاحذروا ما حذركم الله من نفسه ولا أفضل من ذلك نصيحة ولا أفضل من ذلك ذكرى وأن تقوى الله لمن عمل به على وجل ومخافة من ربه عون صدق على ما تبغون من أمر الآخرة ومن يصلح الله بينه وبين الله. நபி அவர்கள் ஓதிய குத்பா நேரடியாக இமாம் தபரி தன்னுடைய தாரீகிலே வரலாற்றிலே 2ஆம் பாகம் 255ஆம் பக்கத்திலே இதை கொண்டு வருகிறார். குத்பாவை முடித்து விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். சகோதரர்களே, மதீனாவுக்குள் நுழையும் பொழுது எவ்வாறு இருந்திருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழையும் பொழுதுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் எல்லாம், சஹாபாக்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாம், அஷ்ரகல் பத்ரு அலைனா மின் ஸனியாத்தில் வதாஇ وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. பாட்டு படிக்குது பிள்ளைகள சேர்ந்து என்ன வரவேற்கிற பாட்டு படிக்கலும். என்ன படிக்குது? அஷ்ரகல் பத்ரு அலைனா. பத்ரண்டா என்ன? 14ஆம் நாள் பௌர்ணமி எங்களிலே உதித்து விட்டது. நபி அவர்களை வர்ணிக்குது. மின் ஸனியாத்தில் வதா. ஸனியத்துல் வதா என்கிற இடம்
மதீனாவுடைய இடம் சனியத்துல் வதா, மதீனாவுக்கு பக்கத்துல உள்ள சின்ன மலை அது. இதிலிருந்து பத்ர் எங்களுக்கு உதித்து விட்டது. வஜப ஷுக்ரு அலைனா, நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமையாகிவிட்டது. மாதா லில்லாஹி தா ஐயுஹல் மப்ஊஸு ஃபீனா, எங்கள் அனுப்பப்பட்ட ரசூலே, ஜித பில் அம்ரில் முதா, நீங்க நல்ல விடயத்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று பாட்டு படிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். மதீனாவுக்குள் நுழைந்தால் இவ்வளோ காலமாக எதிர்பார்த்திருந்த மக்கள் என்ன செய்வாங்க? எல்லோருமே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட வீட்டில தான் தங்கணும் யா ரசூலல்லாஹ், எங்கட வீட்டில தான் தங்கணும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால ஒன்றுமே செய்ய முடியாம போயிட்டு எல்லாருமே சொல்றாங்க, எங்கட வீட்டை தான் தங்கணும் யா ரசூலல்லாஹ். இந்த இடத்துல மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் நபியுடைய அந்த ஒட்டகத்துடைய அதாவது கடிவாளத்தை பிடிச்சு இழுக்கிறான், எங்கட வீட்டை வாங்க, எங்கட வீட்டை வாங்க. சீராவுல முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? ஒரு இடத்துல எங்களுக்கு முடிவெடுக்க முடியாவிட்டால், ஒரு விடயத்தை முடிவெடுக்க முடியாவிட்டால், எங்களை விட அறிவில் தாழ்ந்தவருடைய தலையில அதை போற்றோம், கூடினவர தலையில போடப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஆகப்பெரிய அறிவாளி. உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கல, நீங்க ஒரு தலைவர், நீங்க ஒரு தலைவர், நீங்க ஒரு கட்சி தலைவர், நீங்க பெரும் சபை தலைவர், நீங்க ஒரு கம்பெனி தலைவர், உங்களுக்கு முடிவெடுக்கலா, நீங்க தான் பெரியவர், தூக்கி லேபர் தலையில போற்றோம். இவர் சொல்றது கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? ஆறறிவுள்ள நபி அவர்கள் ஒரு ஆள்ற ஊட்ட போய் தங்கினா மத்தவங்க எல்லாரும் கோவிப்பாங்க. யார தலையில போட்டாங்க? ஒட்டகத்துடைய தலையில தூக்கி போட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது, இது எங்க போய் தங்குமோ அங்க தங்கும். இப்ப யாரும் கோவிக்கலாதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களால முடிவெடுக்கலா சொல்லுவீங்க, என்ன மகன் முடிவெடுக்கட்டுமே. ஏன்? உங்களோட அறிவுல குறைந்தவர் தானே மகன், என்ன மகள் முடிவெடுக்கட்டுமே, அவங்க முடிவெடுத்துருவாங்க. அப்ப தப்பிடலாம். இப்ப இந்த ஒட்டகம் என்ன செய்து? அப்படியே போய் 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 என்ன செய்து? ஹஜரத் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு முற்றத்தில் போய். அபு அய்யூபுல் அன்சாரி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமானவர் என்று. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹுடைய கபர் எங்க இருக்கு? இஸ்கந்தரியா, துருக்கியில் இருக்கு. மிக முக்கியமானவர். அவருடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தார்கள். சில ரிவாயத்துகள்ல 8 மாதம் தங்கி இருந்தார். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹுடைய 2 தட்டு, கீழ்த்தட்டுல நபி அவங்க, மேல அபு அய்யூபுல் அன்சாரி. எவ்வளவு ஒழுக்கமாக நடப்பாரண்டா, நபி அவங்க கீழே இருக்கிற இடத்துக்கு மேல நிக்க மாட்டார். நபி அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு அனுப்புவார். நபி அவங்க மிச்சமாக வச்சிருந்த பகுதியில சாப்பிடுவார். அதுலதான் சம்பவம் வருது. நபி அவங்களுக்கு வெங்காயம் அனுப்பினார், நபி அவங்க வெங்காயம் சாப்பிடல. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, நானும் வெங்காயம் சாப்பிட மாட்டேன். ஏன்? நபி அவங்க சாப்பிடலையே. இதுதான் அன்பு, மஹப்பத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டில் இருக்கும் பொழுதுதான் நபியுடைய மனைவி சௌதா ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். நபியுடைய பிள்ளைகள் ஃபாத்திமா, உம்மு குல்சூம், இந்த 2 பேரும் வந்தாங்க. ஏன்? ருக்கையா ஹபஷாவுல, ஃபாத்திமா மக்கா, அதாவது ஜைனப் மக்காவுல. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பிறகுதான் வந்து. இந்த 2 பிள்ளைகள் தான் வந்தாங்க, ஃபாத்திமா, உம்மு குல்சூம். இதேபோல உசாமா, இதேபோல உம்மு ஐமன், இவங்க எல்லாருமே அப்துல்லா பின் அபீ பக்கரோட சேர்ந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து கொஞ்ச நாள்ல சஹாபாக்களுக்கு காய்ச்சல். இந்த காலத்துல காய்ச்சல் சொல்றோமே, மதீனாவுக்கு வந்து கொஞ்ச காலத்திலே சஹாபாக்களுக்கு காய்ச்சல். இதுல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் வந்தா ஒரு பாட்டு படிப்பார். என்ன பாட்டு படிப்பார்? குல்லு ம்ரிஇன் முஸப்பஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராகி நாலிஹி.
ஒவ்வொரு மனிதனும் காலை அடைகிறான், மவுத் செருப்புடைய வாரை விட நெருக்கமாக இருக்கிறது என்று பாட்டு படிக்கார் காய்ச்சல். பிலால் புகார்ல வரக்கூடிய ரிவாயத் இது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல்ல பாட்டு படிக்கிறார். அலா லைத ஷாரி ஹல் அபீதன் நபி வாதின் வ ஹௌலி இத்ஹிருன் வ ஜலீலு வ ஹல் அரிதுன யௌமன் மியாக மஜன்னத்தின் வ ஹல் யப்தூன லி ஷாமத்துன் வ தஃபீலு. படிக்கார் என்ன, எனக்கு ஒரு நாள் வரப்படாதா, நான் அந்த கணவாயில போய் தங்கணுமே, என்னை சுத்தி இதுகிரண்ட இலைகள் மரங்கள் இருக்கணுமே, அவடத்த போய் தங்கணுமே, நான் ஒரு நாள் நான் மிஜன்னா என்ற ஊற்றுக்கு போகணும் குளிக்கிறதுக்கு, குளிக்கும் பொழுதோ ஷாமா துஃபைல் என்ற மலைகள் எனக்கு வெளிவர விளங்கணுமே என்று கவிதை படிக்கிறார். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத பார்த்துட்டு துஆ கேட்டாங்க. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கா அவ் அஷத்த ஹுப்பா. யா அல்லாஹ், மதீனாவை மக்காவை விட அல்லது மக்காவை போல் இரக்கமுள்ள ஊராக மதீனாவை ஆக்குவாயாக. வபாரி வஸஹிஹுமா. யா அல்லாஹ், மதீனாவுடைய காய்ச்சலை சுகமாக்குவாயாக, இதனுடைய சா முத்திலே பரக்கத் செய்வாயாக. வம்குல் ஹுமாஹா ஃபஜஅல்ஹா பில் ஜுஹ்ஃபா. இங்கிருக்கும் காய்ச்சலை ஜுஹ்ஃபாவுக்கு அனுப்புவாயாகன்னு துஆ கேட்டார்கள். அல்லாஹ் நபியுடைய துஆவை கபூல் செய்தான். அதற்கு பிறகு நபி அவர்கள் மதீனாவிலே தான் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, இந்த மதீனாவுடைய ஹிஜ்ரத்தை நபி அவர்கள் ஏன் செய்தார்கள் தெரியுமா? முழு முஸ்லிம்களையும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்க வேண்டும். இஸ்லாமிய விடயங்களை யாருடைய துன்பமும் தொல்லைகளும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவதாக இஸ்லாமை முழு உலகத்துக்கும் அறிவிக்க வேண்டும். நான்காவது சகோதரர்களே, மதீனாவில் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகுதான் முனாஃபிக்குகளின் கூட்டம் அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய தலைமையில் உருவாகியது. அது ஐந்தாவது தான். ஷாமிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது, மக்காவுக்கு வரும் பொழுது வியாபாரத்துடைய பாதை அங்குதான் அமைந்திருந்தது. இதனால தான் நபி அவர்கள் மதீனாவை ஹிஜ்ரத்தின் தளமாக தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ வரலாற்று பின்னணி கொண்டதுதான் ஹிஜ்ரத். நாங்க லேசா சொல்லிடுவோம் ஹிஜ்ரி அப்படின்னு. இந்த ஹிஜ்ரியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த வரலாறை உருவாக்கினார்கள். ஹிஜ்ரியிலிருந்து ஆண்டை எழுதுவோம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். எனவே சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே சீராவிலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு தான் இது. அது முஹர்ரமிலே தொடங்கி இருக்கிறது, இது ஹிஜ்ரியை தொடங்கி இருக்கிறோம். அடுத்த விசேட அம்சமாகத்தான் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே மிக முக்கியமான 3 அமல்கள் இன்ஷா அல்லாஹ் முஹர்ரமுடைய 9ஆம் நாள் 10ஆம் நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டும். தாசுஆவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, 2 நோன்புகள் பிடிக்க வேண்டும். விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹுடைய ரமதானுக்கு பிறகு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்பது முஹர்ரமுடைய மாதம். ஆகவே அதில் நோன்பு பிடிப்பதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினம் வருகிறது. ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழிக்க வேண்டும். ஹதீஸ்களிலே மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய தினத்தில் யார் குடும்பங்களுக்கு செலவழி முழு ஆண்டும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். மூன்றாவது, ஆஷூராவுடைய தினம்தான் நபிமார்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட்டது. அதில் விசேடமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய 7 துஆக்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜ்அல் லி வஸீரன் மின் அஹ்லி ஹாரூன அகி உஷ்துத் பிஹி அஸ்ரி வஅஷ்ரிக்ஹு ஃபீ அம்ரி. இந்த 7 துஆவும் கபூல் செய்யப்பட்ட தினம் ஆஷூராவுடைய தினம். ஆகவே சகோதரர்களே, ஹிஜ்ரியையும் விளங்கி இந்த முஹர்ரமுடைய மாதத்திலும் இந்த 3 அமல்களையும் சரிவர செய்து அல்லாஹுடைய திருப்தியை அடைந்தவர்கள் கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.